சார் என்னோட அனுபவத்துல எத்தனையோ ஆயிரம் பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன் சார். நீ பண்ணிருக்கியா? என்னால பண்ணிக்க முடியாது சார். ஓ அந்த ப்ராப்ளமா? முடியாதுன்றாருல, ஏன் மேட்டரை புடிச்சு வலிக்கிற? வந்த மேட்டரை பேசுப்பா. இல்லீங்க, நான் போலீஸ்காரன் சொன்னா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா? பேசாம நான் சொல்ற மாதிரி கேளுங்க. எப்படி? அதாவது சார் 1000 பொய்ய சொல்லியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. பெரியவங்க சொல்லிட்டோம், சின்னவங்க சொல்லிட்டோம், நீ என்ன சொல்ற? ஒரே ஒரு பொய்ய சொல்லுங்க சார். என்ன பொய்? நீங்க போலீஸ்காரங்கிறத மறைச்சிருங்க. நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ உங்களுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது சார். நான் இப்ப பொய் சொல்றேன்னு வச்சுக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் போலீஸ்காரன் தெரிஞ்சுட்டா பிரச்சனை ஆயிருமே. ஆகட்டமே, புகார் கொடுக்க நம்ம ஸ்டேஷன் தானே வரணும். அப்பதான் உன் மாமியாரையும் மாமனாரையும் உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி நான் தட்டிடுறேன். நல்ல யோசனை. உன்னை நம்பிதான் ஏன் போறேன்? அப்ப என்ன நம்பி இல்லையா? எப்படா உன்னை நம்பி நான் வந்திருக்கேன்? தம்பி, மாப்பிள்ள என்ன பண்றாங்க? அவர் வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. கலெக்டரா இருந்தானே, கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா இருந்தானே. ஆனா தம்பி, போலீஸ்காரனா மட்டும் இருக்க கூடாது. ஏங்க அப்படியே? போன வாரம் கூட ஐபிஎஸ் படிச்ச 2 பேர் பொண்ணு பார்க்க வந்தான், அடிச்சு துரத்திட்டோம்ல. ஐபிஎஸ்கே இந்த நிலைமைன்னா ஒருவேளை கான்ஸ்டபிளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க 2 பேரும் போலீஸா என்ன? சத்தியமா இல்ல, எங்க கிட்ட லத்தியா இல்லையே. வேணா விசில் அடிச்சு சத்தியம் பண்ணட்டுமா? நம்ம 2 பேரையும் போலீஸ்னு கண்டுபிடிச்சிட்டா நான் விசில் அடிக்கிறேன், எஸ்கேப் ஆயிரு. ஒருவேளை என்ன கண்டுபிடிச்சிட்டா நான் விசில் அடிக்கிறேன், நீ எஸ்கேப் ஆயிடு. பொண்ணு விசில் அடிச்சிட்டா என்ன பண்றது? நீங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுங்க. வெரி குட் ஐடியா. என்ன ஜோதி லட்சுமி மாதிரி இருக்கு? ஜோதி மீனா. என்னங்க இது புதுசா இருக்கு? என்னது? நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணு பால் கொடுக்குது. நம்ம ஃபேமிலில அப்படிதான். அப்பா, மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நீ போ. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்க வேண்டியதானே? அது பொண்ணோட தாய் மாமா வரணும். ஏன் உங்கனால தூக்க முடியாதா? தூக்கிடுவே, அவர் வந்தாதான் நல்லா இருக்கும். அது வரைக்கும் நாங்க தேங்காய்க்கு மட்டை உடைக்கிறதா? அப்படியே நம்ம வீட்டெல்லாம் சுத்தி பாருங்களேன். சுப்லட்சுமி, மாப்பிளைய கூட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தி காட்டுமா. வாட்ச் பண்ணு போ. என்ன எக்ஸிபிஷன் சுத்தி பாக்குறதுக்கு? முதல்ல போ. நீ பொண்ணு கூட பால் குடிச்சிட்டு சுத்தி பாத்துறேன். ஆமா, பொண்ணோட அம்மா இந்த கட்டிலுக்குன்னு ஒரு கதை இருக்கு. எங்க தாத்தாவும் இந்த கட்டில தான் பிறந்தாரு, எங்க அப்பாவும் இந்த கட்டில தான் பிறந்தாரு, நானும் இந்த கட்டில தான் பிறந்தேன். நம்மளுக்கும் என்னம்மா அது? தட்டை மாத்திரத்துக்கு முன்னாடியே பால் கொடுக்குற, வீட்டை சுத்தி காமிக்கிறேன்ட்டு கட்டில காமிக்கிற. எனக்கு கூச்சமாவே இருக்கு, தள்ளியே உட்காந்துக்கிறேன். உங்க அம்மா உன்னோட அழகா இருப்பாங்களா? சாகிறதுக்கு முன்னாடி அழகா தான் இருந்தாங்க. உங்க குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கும் போல இருக்கு. நிறைய பாத்திரம் வச்சிருக்கீங்க. ஆமா, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒண்ணும் வேணாம். ஒண்ணு செய்றீங்களா? சொம்புல தண்ணி கொண்டு வரீங்களா? இருங்க வர. பயங்கரமா வெயிட்டா இருக்கும் போல இருக்குது. எங்க வீட்டுல இதே மாதிரி ஒரு கட்டில் இருந்தது. அந்த கட்டில தான் எங்க தாத்தா பிறந்தாரு, அதே கட்டில தான் எங்க அப்பாவும் பிறந்தாரு, அந்த கட்டில தான் நானும் பிறந்தேன். அப்போ நம்மளுக்கு முடியாது. அந்த கட்டில எங்க அப்பா பாதி வலிக்கு காயலாங்கடைக்கு போட்டாரு. மாப்பிள்ள எப்படி இருக்கிறாரு? நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறாரு மாமா. என்ன வேலை பாக்குறாரா? கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா இருக்காராம். பியூன்னா நல்ல வருமானம் தான் சொல்லு. ஆமா மாமா. இந்த சைக்கிள நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே. நம்ம மாப்பிள்ளையோட தான் மாமா. மாப்பிள்ளைதா? பியூனுக்கு எதுக்கு லத்தி? மாப்பிள்ள பியூனா போலீஸாங்கிறத இந்த விசில் சொல்லும் பாரு. அம்மா, ஐயோ! 107 அலர்ட். 999 அலர்ட். நவுரி. ஏய், ஏன்டா விசில் அடிச்ச? நான் எங்கடா அடிச்சேன்? நீ அடிச்சேன்னு பதிலுக்கு நான் அடிச்சேன். நீயும் விசில் அடிக்கல, நானும் விசில் அடிக்கல. யாரா அடிச்சது? நான் தாண்டா விசில் அடிச்சேன். நம்ம சாராய மாமா. வா மாமா. இல்லடா, நான் தாண்டா இந்த பொண்ணுக்கு தாய் மாமன். ஒண்ணே தாய்மா இருக்கு, அப்புறம் நீ என்ன மாமன்? ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா போலீஸ்காரங்கிறத மறைச்சிட்டு பொண்ணு கட்டு வந்திருப்பீங்க. உன் பேரும் கணபதி, என் பேரும் கணபதி. உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு காரணம் நீ உங்க அம்மா மாதிரியே பொண்ணு தேடுற. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு காரணம் எங்க அம்மாவே தான். பொதுவா நம்ம 2 பேருக்கு எதிரிங்க யாருன்னா நம்ம 2 ஆத்தாங்க தான். எவன்டா அவன் ஆத்தாவை பத்தி பேசுறது? புடிங்கடா அவனை. ஐயோ, நான் எங்க ஆத்தா பத்தி சொன்னேன்? பரபரப்பு சம்பவம். பட்டப்பகலில் காவல் நிலையத்தில் பெண்ணை கற்பழிக்க முயற்சி. எஸ்ஐ சஸ்பெண்ட். ஆமாண்ணத்த, இந்த காலத்துல பெண்களை மார்க்கெட் அனுப்ப பயமா இருக்கு. ஆமாப்பா, ஆமா. சொட்ட வேற நியூஸ் பாரு. அதை விடுறா, இங்க போடுற கொட்டயத்துல எங்க பார்த்தாலும் நம்ம ஸ்டேஷனை பத்தி தான் நியூஸ் இருக்கு. இந்த லட்சணத்துல உனக்கு பொண்ணு பார்க்க வேற போறோம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியல. அமிட்டாண்டா, நல்ல சகுனண்டா.
டிக்கெட் வாங்கியாச்சுப்பா. எங்க உங்களுக்கு புளிய மரம் 2. புளியாமரமா? புளியாமரம் ஒரு ஊர் இருக்குப்பா. சார் நீங்க எங்க போன வேப்பமரம் 2 கொடுங்க. என்னையா இது? ஹலோ நீங்க மயனக்கோட்டை 2. மயனாக்கோட்டையா? சுடுகாடு 1. சுடுகாட்டுக்கு டிக்கெட் இங்க கேக்குறாங்க. ஆமா சார் டிக்கெட் சார் டிக்கெட் டிக்கெட்டா? அப்படின்னா அது தெரியாத உனக்கு? எந்த டிபார்ட்மெண்ட்? எது போலீஸ்? என்ன சார் சொல்றாரு? போலீஸ்ன்றாங்க. போலீஸா? ஐயோ இங்க இருந்து தாய்க்குள்ள எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்களேப்பா. ஏய் ஆரம்பமே சறுக்குது. போலீஸ்னு சொன்ன உடனே பொண்ணுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆமாப்பா. போற இடத்துல என்ன நடக்க போகுது தெரியலையே. அடடா வா போலீசாமி, என்ன லேட்டா வர்ற? வெளியில கொஞ்சம் வேலை. சரி மாப்பிள்ள வந்துட்டாரா? வந்துட்டே இருக்காரு. போப்பா உள்ள போப்பா. போமா போ. ஏய் பாத்து போங்கடா. வாங்க வாங்க. வாங்க. இதுக்கு எடுத்து கும்பிடு. உன் புரோக்கர் கமிஷன் கரெக்டா வந்து சேர்ந்துரும். தம்பி நான் பொண்ணுக்கு அப்பாப்பா. நீ அது அப்பாவை கமிஷன் கேக்குறது? குலத்தொழில் போல இருக்கு. மாப்பிளைக்கு எப்ப தமாஷா. வலதுகால் எடுத்து வச்சு வாங்க. அது என்ன கால்ல மட்டும் வலது காலுங்கறாங்களே, மத்ததுக்குலாம் எப்படி? அதுல எல்லாம் உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. முதல்ல எடுத்து வை. வேண்டாம், என்ன விட்டுருங்க. நான் கால் வச்ச நேரம் பாத்தியா? உள்ள எவனோ கை வச்சிட்டானே. உள்ள வாங்க. உள்ள ஏதோ ஒரு அபய குரல் கேட்டுச்சே. வணக்கம். வணக்கம். அது ஒரு சோக கதை. இந்த நல்ல நேரத்துல அதெல்லாம் முடிக்கிறது. வாங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம். ஆமா உங்க 2 பேர்ல மாப்பிள்ளை யாரு? நான் தான். இதுதான் சொல்றது. இனிமே என் கூட வரும்போது ஆஃப் கை சட்டை அன்றாயரோட தான் வரணும். நான் தான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல வரேன். மாப்பிள்ளை என்ன பண்றாரு? உட்கார்ந்து இருக்காரு. நான் அதை கேட்கலீங்க. வேற மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? நல்ல வேலை பாக்குறாரு. அதைத்தான் கேக்குறேன். என்ன வேலை செய்யறாரு? பொண்ணை கூப்பிடுங்க. மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாருன்னு பொண்ணுகிட்ட தான் சொல்லுவேன். இத பாருங்க, மாப்பிள்ளை டென்ஷன் ஆயிட்டாரு. இப்ப பொண்ணை கூப்பிட போறீங்க இல்லையா? அதுவும் சரிதான். கமலா தியேட்டருக்கு போனோமா? வருவா. வராங்க. சூப்பரா இருக்கு. அது பொண்ணோட அம்மா. அப்ப நீங்க? நான் பொண்ணோட அப்பா. வாங்க. அங்க பாரு, வந்தாச்சு பாரு. பாரு. ஏண்டா இந்த பொண்ணை ஏணி வச்சுதான் என்ன பண்ண போற? பார்க்கவே முடியும்னு நினைக்கிறேன். டேய், உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பண்ணிடாதடா. இது பொண்ணோட வீடு, நம்ம ஸ்டேஷன் இல்ல. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு? அவங்க அம்மாவை பிடிச்சிருக்கு. இப்ப சொல்லுங்கப்பா, மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? இப்ப நான் சொல்றேன். நான் தான் மாப்பிள்ளை, நான் தான் சொல்லுவேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. போலீஸ். போலீஸா? என்ன மரியாதை, என்ன மரியாதை. உண்மையிலே நீங்க போலீஸா? ஏங்க நீங்க எல்லாம் ஆள் தோட்ட போய் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நானே பூந்தோட்ட கான்ஸ்டபிள் கணபதி. போலீஸா? இந்த மாதிரி டவுட் போடுவீங்கன்னு தான் நாங்க கையில ஐடென்டி கார்டோட வந்திருக்கிறோம். ஏண்டா என்ன தைரியம் இருந்தா ஒரு போலீஸுக்காரன் எங்க அண்ணன் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருப்பீங்க. என்னங்க இப்படி பொங்கி எழுந்துட்டீங்க? என்னடா ஸ்டேஷனுக்கு கம்மியா கூட்ட வந்த மூத்த பொண்ணை ரேப் அட்டெண்ட் பண்ணிட்டு அவ தங்கைக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? அந்த பொண்ணு வேற இந்த பொண்ணு தெரியல உங்களுக்கு? எல்லாம் பார்த்து நிக்கிறீங்க. அடிச்சு கொல்லுங்க அவளை. அடிங்க கொல்லுங்க. லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். இருக்கா? சரி எடு. ஆனா வீட்ல இருக்கு சார். வீட்ல வச்சிட்டு வண்டியா? வீட்லயே ஓட்ட வேண்டியதானே வண்டியா? ஏன் ரோட்டுக்கு வந்த? அது பர்ஸ் இருக்கா? இருக்கு சார். எடு. இந்தாங்க. ஆமா, என்ன வேலை பாக்குற நீ? நான் சினிமால ஆர்ட் டைரக்டரா இருக்கு சார். ஆர்ட்னா என்ன ஆர்ட்? அதாவது இந்த சினிமாவுல பெரிய பெரிய பங்களா இருக்கு பாருங்க. ஆமா. அது ஒரிஜினல் மாதிரி இருக்கும், ஆனா ஒரிஜினல் இல்ல சார். ஓஹோ. அதே மாதிரி சினிமாவுல பெரிய பெரிய மரம்லாம் இருக்கு பாருங்க. அது கூட ஒரிஜினல் மாதிரி இருக்கும், ஆனா ஒரிஜினல் கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த 500 ரூபாய் கூட அது இருக்கு, எங்களுக்கு தெரியும். இத புடி. 500 ரூபாய் எதுக்காக எடுத்தேன் தெரியுமா? தெரியல சார். ஒரு வாட்டி லைசென்ஸ் இல்லாம வந்தா 100 ரூபாய் ஃபைன். இப்ப என்கிட்ட சில்லறை இல்ல, அதனால இன்னும் 4 வாட்டி இதே ரூட்ல லைசென்ஸ் இல்லாம போலாம். போ. போறேன் சார். சீக்கிரம் போயா. 500 ரூபாய். முத்துலட்சுமி, இந்த 500 ரூபாய் வச்சு வந்து மொத்தறேன். பணம் பால் இருக்கும், பழம் இருக்கும், ஆனா பணம் இருக்காது. அதுதான் இல்ல, இதோ இருக்கு. பார்க்கும்போது அப்ப
அப்படியே தங்க பதக்கம் சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கீங்க. பாவி 500 ரூபாய்க்காக சிவாஜியை கேவலப்படுத்தியடி உன்ன. ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேடுகிறேன், வா வா வா. சி, போங்க. என்ன 500 ரூபாய் எப்படி பாக்குற? இன்னமும் ஒரு சைடு பிரிண்ட் ஆகுன மாதிரியும் இன்னொரு சைடு பிரிண்ட் ஆகாத மாதிரியும் சந்தேகத்தோட பாக்குறியா? இது என்னன்னு பாரியா? ஐயோ அம்மா. ஒரிஜினல் பங்களா மாதிரி இருக்கும் ஆனா ஒரிஜினல் இல்ல சார். ஒரிஜினல் மரம் மாதிரி இருக்கும் ஆனா ஒரிஜினல் இல்ல சார். அதே மாதிரி இந்த 500 ரூபாய் கூட 500 ரூபாவை பத்தி ஏதோ சொல்ல வந்தான். நான் தான் அவசரப்பட்டு டியூட்டியை முடிச்சிட்டேன். இரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தங்கப்பதக்கத்துல வர சிவாஜி கணேசன் மாதிரி இருக்குன்னு சொன்னியே. நோட்டு தான் மாறி போச்சு. நானும் மாறிட்டேன். ஒரிஜினல் அவரே இல்ல, டூப்ளிகேட் நீ எதுக்கியா? ஐயோ twinkle twinkle little star how I wonder what you are. ஆர்ட் டைரக்டர் பவன அடுத்த வாட்டி நீ என் கையில மாட்டேன்னு நினைச்சுக்கோ, உன்கிட்ட 10 காசு கூட வாங்க மாட்டேன்டா. நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியும், அதெல்லாம் நடக்காது. நடக்கும்டா. எப்படி நடக்கும்? நீ ஐடியா கொடுத்தா நடக்கும். இது சொன்னியே, இது ரைட்டு. நீ எம்ஜிஆர் படம் எல்லாம் பாக்குறதுண்டா? அது பார்த்து தானே கொஞ்சமாவது உருப்பிட்டு இருக்க. அந்த எம்ஜிஆர் படத்துல ஹீரோயின் தனியா குடத்தோட போவா. அப்போ பின்னாடி 4 ரவுடி பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க. டக்குன்னு அவ கைய பிடிப்பாங்க, பொம்பு பண்ணுவாங்க. அங்கதான் வருவாரு வாத்தியார். கரெக்ட். உடனே ஃபைட் பண்ணுவாரு, 4 பேர் அடிச்சு போட்டுருவாரு. அடுத்தது அந்த பொண்ணு வாத்தியார பாக்கும், வாத்தியார் அந்த பொண்ணை பாப்பாரு. லவ் ஆயிடும். அதே பாணி நீ ஃபாலோ பண்ற, சக்சஸ் ஆகும் பாரு. வாத்தியாரு 4 பேர் டப் டிப்னு அடிச்சு போட்டுருவாரு. நான் எப்படி 4 பேர் அடிக்கிறது? நீயா நினைச்சு போய் அடிச்சனா உததான் வாங்குவ. வாத்தியார மனசுல நினைச்சு அடி, 4 பேரையும் பின்னி விளாசு. ஓகே. ஆமா, அந்த 4 பேருக்கு எங்க போறது? அந்த ஆமா, நேத்து நைட் 4 பேரை சந்தேக கேஸ்ல உள்ள புடிச்சு போட்டு வச்சிருக்கோமே, அவங்களே யூஸ் பண்றோம். ஏய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இந்த காரியம் மட்டும் ஒழுங்கா பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மத்த ஏரியால என்ன பண்ணாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம் சொல்லிட்டேன். கவலைய விடு, நாங்க பாத்துக்கிறோம். சோகாகுது மாமே. அவ லுக்கே ஒரு கிக் ஆகுது மாமே. ஐயோ. இப்படி ஐடியா கொடுக்குறது எனக்கு என்னடா தெரியும் அவ பிளாக் பெல்ட்னு. என்னைக்குன்னா அவ பெல்ட் கட்டினதை நம்ம பார்த்துருக்கோமா? அதை விடு, ஐடியா தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம வேலைக்கு நம்மளே ஆப் வச்சுக்கணுமே, அது தெரியுமா உனக்கு? எப்படி? இப்ப நம்ம கூட்டிட்டு வந்தோம் 4 பேர், அவங்க எஸ்கேப் ஆகி ஓட்டாங்கடா. அவனுக்கு எஸ்கேப் ஆயிட்டானுங்களா? அதான்டா சொன்னேன், ஓடிட்டாங்க. 2 ஒண்ணு தான்டா. ஏட்டையே கேட்டா என்ன சொல்றது? ஒன்னும் கேட்கவும் மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. சஸ்பெண்ட் தான். பிடிக்கலாம் வா. எங்க? யாரு? போலீஸ். போலீஸா? பயப்படாதீங்க சாமி, நாங்க தான். சாமி சாமி, நாங்களும் உங்களை மாதிரி தான். உங்களால எங்களுக்கு ஒரு உதவியா? உட்காருங்க உட்காருங்க. கொஞ்சம் தீர்த்தம் கிடைக்குமா? இல்லையே, இருந்ததே பாதிதான். அது இல்ல சாமி. கம்ப்ளீரா, எங்க லாக்கப்ல இருந்து 4 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த 4 பேருக்கு பதில் வேற 4 பேர் உள்ள போடலாம்னு வச்சுங்க, எங்க வேலையா போயிடும். அந்த 4 பேர் எங்க போயிருக்காங்க சொல்லுங்களேன். என்ன லூஸ் ஆயிட்டாரா? நட்டு லூஸ். ஆமா, இல்ல ஏன் இவ்வளவு கேவலமா சிரிக்கிறீங்க? சாமி, வெத்தல்ல மை போட்டு அந்த 4 பேர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்களா? பணம் செலவாகும். எவ்வளவு ஆகும்? தலைக்கு 100 ரூபாய். தலைக்கு 100 ரூபாவா? அப்போ நீங்க மாலை போட்டு நிக்கிறீங்களா, அது 800 ரூபாய் தானே? எதை வச்சு சொல்ற? இல்ல 8 தலை இருக்குல்ல, அதை வச்சு சொன்னேன். மை போடுங்க சாமி. காளி ஜெய் காளி. என்ன சாமி கண்டுபிடிச்சீங்களா? இதே தெருலதான் இருக்கானுங்க. நாங்களும் பார்க்கலாமா சாமி? இதெல்லாம் கிரிக்கெட் மேட்சா? ஊரே வந்து வேடிக்கை பாக்குறது. என்ன சாமி ஆப்பாயிட்டீங்க? விளம்பரம் வந்துடுச்சியா?
என்ன மறுபடியும் வந்துச்சா? 8ஆம் நம்பர் வீட்டு பக்கத்துல 9ஆம் நம்பர் வீட்டுல இருக்காங்கயா. 8க்கு பக்கத்துல 9. கரெக்டா சொல்றாரு. என்ன சக்தி இருக்கு பாத்தியா இந்த சாமியாருக்கு? உண்டா 8க்கு பக்கத்துல 9 தான். தட்டுல காசை போட்டு கப்புன்னு போனா உடனே புடிச்சிடலாம். ஓஹோ, வெச்சுக்க, போடு. கிளம்புறேன் சாமி. சாமியார் சொல்றதெல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் மூஞ்சி பார்த்தா தெரியல, அவர் சொல்றதெல்லாம் கரெக்டா நடக்குமா? இதோ பார், கரெக்டா சொன்னாரு பார். 8ஆம் நம்பர் வீட்டு பக்கத்துல 9ஆம் நம்பர்னு. இப்போது புரியுதா சாமி? ஐயோ, என்னடா 2 9 இருக்கு. நான் சொல்லல பேமானின்னு. ஆமா, நீ ஒண்ணு செய். நீ இந்த 9ஆம் நம்பரை பாரு, நான் அந்த 9ஆம் நம்பரை பாக்குறேன். அங்கே ஒரு 9, இங்க ஒரு 9. இந்த 9ல யார் இருந்தாலும் இந்த 999 வீரப்பன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இதோ வரேன். என்னங்க இது புது 9ஆ இல்ல பழ 9ஆ? அட டக்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க. உடைச்சிட்டு உள்ள போறேன். என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. ஐயோ அம்மா, ஐயோ, நீங்க எல்லாம் யாரு? வாடா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. எதுக்காக? ஏண்டா அன்னைக்கு பஸ் விட்டு இறங்கும் போது எங்களை 9ன்னு சொல்லி கிண்டல் பண்ண, இப்ப ஊடு தேடி வந்து எங்களை 9ன்னு சொல்லி கிண்டல் பண்றியா? மூஞ்சிய பாத்தியா? கூத்தாண்டவர் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோழி குஞ்சு மாதிரி இருக்குது உனக்கு. நான் அந்த குஞ்சு இல்லங்க, நான் சொன்னது வேற 9. வேற என்ன? அதுவும் எங்க இருந்தானே? நான் சொன்னது அந்த 1 2 3ல வரும் இல்ல, அந்த 9. அதத்தான் ஏன் சொன்னீங்க? 8க்கு அப்புறம் 9 தானே வரும். அப்புறம் 10 தானே? எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அததான் நான் சொல்ல முடியும். அப்படியா? எல்லாரையும் நாங்க என்ன தெரியுமா? ஐயோ, நம்பிங்கடா. ஏய், நீங்க யாருன்னு முக்கியம், நான் ஆளு தான் முக்கியம். வாய மூடு. ஏ ட்ரிபிள், என்ன ஒரு டேமேஜா வர? 999 in deep trouble சார். அப்படியா? ஆமா, இந்த 4 பேரை நான் பார்த்ததே இல்லையே. ஏட்டும் பார்த்ததே இல்ல. அந்த 4 பேருக்கு பதிலு இந்த 4 பேர் வச்சு ஃபைல க்ளோஸ் பண்ணு. நல்ல வேளை, நானும் உள்ள ஒரு 4 பேர் ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு தான் வரேன். தண்ணி இருக்கு. எதுக்கு? வறண்டு போச்சே. மெதுவா. டேய், வீட்ல யாரும் இல்ல. அப்ப போயிட்டு அப்புறம் வரலாமா? ஏதாவது எடுத்துட்டு வரலாம். ஏண்டா வீட்டுல யாரும் இல்லன்னு சொல்ல, யாரோ போன மாதிரி இருந்ததுடா. ஆவியா இருக்கும். சரி, விலை மதிக்க முடியாத பொருளை ஒண்ணு உசார் பண்ணி வச்சிருக்கிறேன். இத பத்திரமா வச்சுக்கோ. அப்படியே கொண்டா. அம்மா, ஐயோ, ஆமா, இது எங்க வைக்கிறது? கீழே வை. கரெக்டா இட்டு வர. நீங்க சமயம் பார்த்து சாஞ்சிட்டானே. இவன் கூட தான் நானும் வந்தேன். திருடனை பிடிக்க போய் அடிபட்டு இருந்தா பரவாயில்ல, ஆனா நம்மளே போய் திருடி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. லட்சியம் தான் நமக்கு முக்கியம். கரெக்ட் தான். நான் ஒரு புது ஐடியா வச்சிருக்கேன். என்னது புது ஐடியாவா? போடா, போய் வேலையை பாரு. ஹாய், ஹலோ. என்ன இந்த பக்கம்? நாங்க எந்த பக்கம் போவோங்க. எங்களுக்கு டியூட்டி மட்டும் முக்கியம் இல்ல, சோசியல் சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு டெய்லி யாருக்காவது ஹெல்ப் பண்ணும், இல்லனா தூக்கமே வராது. உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுமா? இது என்ன 2 பேர் நெத்திலயும் பேண்டேட்? இது பிளஸ், அது மைனஸ். நேத்து ஒரு பொண்ணு தனியா மாட்டிச்சு. ஆமா, அத சுத்தி 4 பேர் அந்த பொண்ணை கைய பிடிச்சி இருக்காங்க. நாங்க 2 பேரும் துணிஞ்சு தைரியமா போய் அவளை விரட்டிட்டோம். அது ஏற்பட்டுதான் நியாயம். எங்க வீட்லயும் 2 திருடங்க வந்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, எங்க வீட்டு தோசை கரண்டியால 2 வெச்சம் பாருங்க. ஆமா, வேற எதனா பொருளை திருடிட்டு போயிட்டானா? பொருள் எதுவும் திருட்டு போலங்க. வந்த திருடன்ல ஒரு திருடன் என் மனசை திருடிட்டு போயிட்டான். புதுசா வரப்போற எஸ்ஐ எப்படி இருப்பாரு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு தானே டியூட்டில ஜாயின் பண்ண போறாரு, இனிமே தானே பாக்கணும். நாங்க பாத்துருக்கோமே. அப்படி சார், அவர் ஏன் 10 நாள் லீவ் போட்டாரு, அதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாத. எங்களுக்கு தெரியுமே. சொல்லியா?
அதாவது நாமெல்லாம் யாராருக்கிட்ட எவ்வளவு எப்ப லஞ்சம் வாங்குறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனா நாங்க அவரையே கரெக்ட் பண்ணிட்டோம். உங்க பாடுதான் திண்டாட்டம். ஏன் சர்வீஸ்ல இப்படி ஒரு எஸ்ஐ நான் பார்த்ததே இல்லையே. எஸ்ஐனா புல்லட்ல வரலாம், இல்ல ஜீப்ல வரலாம், இவர் ரேஞ்சுக்கு ஏனமாலே வரலாம். ஆனா இவ்வளவு எளிமையா சைக்கிள்ல வராரு. இதுதான் எஸ்ஐ. 222 சுந்தரம் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். 8 ஏகாம்பரம் சார். 407 கணபதி சார். 999 வீரப்பன் சார். என்ன மரியாதை, என்ன பண்பாடு, புல்லரிக்க வைக்கிறீங்கப்பா. ஆமா, எதுக்காக இந்த ஏடா கூடம் எல்லாம்? நீங்க ரொம்ப அடக்கமா பேசுறீங்க. பதவியை பெருசா நினைக்காம சாதாரண கான்ஸ்டபிள் மாதிரி பழகுறீங்க. இதுல என்ன தம்பி இருக்குது? நீங்களும் காக்கி சட்டை, நானும் காக்கி சட்டை. நீங்களும் கான்ஸ்டபிள்ஸ், நானும் தெரியும். அடாடாடாடா, பெருந்தன்மையான பிள்ளைங்களா இருக்கிறீங்க. சொல்ல விட மாட்டேன்றீங்களப்பா. சார் நீங்க ஏன் சார் ப்ளூ கலர் தொப்பி போடுறீங்க? அப்படிதான் போடணும். இந்த ப்ளூ கலர் தொப்பி எங்களை மாதிரி சாதாரண கான்ஸ்டபிளுங்க போடுறதாச்சே. ஆமா, நீங்க காக்கி கலர் தொப்பி தானே போடணும். ஏன் காக்கி கலர் தொப்பி போடணும்? சார் நீங்க எஸ்ஐ. யார் சொன்னது நான் எஸ்ஐன்னு? டிரான்ஸ்பர்ல போனாரே கான்ஸ்டபிள் கந்தசாமி, அவருக்கு பதில் என்ன போஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் தான் பழனி பாலதண்டாயுதம். ஏய் படம் நிறுத்து. எதுக்காக அவன் அடிக்கிற? எதுக்காக மாலை கட்ட சொல்ற? ஒன்னாலதையா 10 நாள் லீவ் போட்டு எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ண? அது ஒண்ணு இல்ல, ஸ்டேஷனுடைய பணபலம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். கஷ்டப்பட்டு வாங்கின மாமூல்ல உன்னை எஸ்ஐ நினைச்சு பாதி கொடுத்துட்டோம். மரியாதை திருப்பி குடியாத. இது வேற ஓவரா மிரட்டாத. அப்போ புதுசா வர போற எஸ்ஐ யாருதையா? யாருக்கு தெரியும்? எனக்கு நல்லா தெரியும். யார் நீங்க? இங்க அன்னபூர்ணிகர் யாரு? இன்னி வரைக்கும் அன்னபூர்ணியோட ஒன் அண்ட் ஒன்லி ஹஸ்பண்ட் நான் தான். இருக்கலாம், இருந்தாலும் அன்னபூர்ணி கூப்பிடுங்க. அன்னபூர்ணி ஏன் மேட்டர் என்கிட்ட சொல்லக்கூடாத? சொல்லக்கூடாது, அவங்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். அன்னபூர்ணிகர் யாரு? அன்னபூர்ணி இல்ல, அன்னபூர்ணி அம்மா நான் தான். என்ன நான் விஷயம்? கார்பரேஷன்ல இருந்து வர்றேன். கார்பரேஷன்? அதுக்கே குப்பை தொட்டி மாதிரி வாயை திறக்கிற. சரி, அப்ப இவரே திறக்கட்டும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்களுக்கு மொத்தம் 14 வீடு இருக்கு. 15. சாரி, 15 வீடு இருக்கு. ஆனா நீங்க 5 வீட்டுக்கு தான் வரி கட்டுறீங்க. மீதி 10 வீட்டுக்கு டாக்ஸ் கட்டுறதே இல்ல. அத பத்தி பேசிட்டு போதான் வந்திருக்கேன். எந்த பையன் பெட்டிஷன் போட்டானோ? நம்ம வீட்டு ஜிம்மியா இருக்குமோ? வாயை முடி சும்மா இருக்கீங்களா? இத பாருங்க, எனக்கு சொந்தமா 5 வீடு தான் இருக்கு. 15ங்கிறதெல்லாம் கதை. இந்த பாருங்கம்மா, நீங்க சொல்ற கேட்டு பிறகு நான் ஆள் இல்ல. உங்களை நான் தனியா என்கொயரி பண்ணணும். தனியா பேசணும் அவ்வளவுதானே? உள்ள வாங்க. வாங்க. இங்கே இருங்க. அவசரம் கொடுக்க. என்ன கார்பரேஷன் தள்ளிக்கிட்டு போய் கதவை வேற சாத்திட்டா? ஐயோ, கைய பிடிச்சு இழுக்கிறானே. கணபதி அப்பா, கணபதி அப்பா, இத வந்து காப்பாத்துங்க. யாராவது கதவை உடைச்சிட்டு வந்து காப்பாத்துங்க. யாரும் இல்லையா? ஐயா, எப்படியான பொம்பளை கூட குடும்பம் நடத்துற? கொஞ்ச நேரத்துல எவ்வளவு நாரம் ஆயிட்டா தெரியுமா? என்கொயரி வேணாம், ஒண்ணு வேணாம். ஆளை விடுசாமி, எங்க ஒரு கால காட்டியா? கார்பரேஷன் பின்னிட்டா போல. நான் செலக்ட் பண்ண பீரோ தானே? ஆமாங்க. அங்க இருக்கிற இந்த பெரிய பீரோவை வீட்டுக்கு அனுப்பிடுங்க. சரிங்க. என்னங்க, அப்புறம் இந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே மேடம். இப்போ அனுப்பிடுவீங்கல்ல? அனுப்பிடுவேன் மேடம். தேங்க்யூ. வெல்கம் மேடம். வரீங்க.
எம்ம செய்ய போற சேட்டையெல்லாம் அடி அம்மாடி பயம் என்ன சும்மாவே கழியுது ராவான பொழுது எல்லாம் முத்தம் காதோரம் கொடுக்கட்டுமா என்ன உன் மேல உடுத்தட்டுமா ஐயோ பத்தாதப்பா என்ன முச்சமிட்டு கட்டிக்கொள்ளப்பா விக்கல் எடுத்துக்கு செடி எனக்கு தண்ணி கொடுடி உன் எச்சில் பட்ட பச்சை தண்ணியும் குடிக்க தித்திக்குமேடி கொடுடா அது கொடுடா கொடுடா அது கொடுடா அது கொடுடா அது கொடுடா அது கொடுடா அது கொடுடா மந்திரத்து கண்ணில் வச்சு தந்திரத்து கையில் வச்சு எந்திரத்து போல இயங்கு ஆட சோர்ந்திருந்த நரம்பெல்லாம் சுந்தரி என் விரல் பட்ட எந்திரக்கும் கண்ண தோறந்து சுந்தரிக்கு ஆசை வந்து அந்த ரங்க நோய் தூரத்தை மந்திரிக்க நான் வரவா ஐயோ அண்டி வந்து காத்திருக்கு சந்திரனும் பூத்திருக்கு தந்தனத்தம் தாளம் போடவா இந்த முந்தானை இலவசமா தாரை வந்தாடு பரவசமா அடி தந்தேனே பழரசமா துளி சிந்தாமணி ருசிமா நீ முந்தே வந்து என்ன பண்ணாடணும் உடல் சந்தோஷத்தில் நெளியே விக்கால் எடுத்துக்கிச்சடா எனக்கு தண்ணி கொடுடா ஓ எச்சப்பட்ட பச்சை தண்ணியோ கொடுக்க தித்திக்குமேடா ஒரு தோராயமா என்ன ஆராய்ஞ்சிட்ட இனி என்ன உண்டு மூடி மறுக்க என் கண்ணு ரெண்டு ஒண்ணு குடிக்க விக்கல் எடுத்துக்கு செடி எனக்கு தண்ணி கொடுடி ஓ எச்சில் பட்ட பச்சை தண்ணியும் எனக்கு தித்திக்குமே எனக்கு தித்திக்குமேடி இங்க பாரியா வீரப்பா, உன்னை விட 15 வருஷம் சீனியர்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பனியன் முங்கியோட வந்து நிக்கிறியே, உனக்கு என்னையா ஆச்சு? பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியல, பொறுத்து பார்த்தேன், ஒரே வெட்டு. கொலகார பாவி ஆயிட்டியே. சரி, பொண்டாட்டி தலை இங்க இருக்குது, பாடி எங்க? கேப்பேன்னு தெரியும். இதோ பாடி, இதோ பாடி, இதோ பாடி, இதோ இருக்க. இடியா கைய ஏன் இங்க வந்த? தூக்க கலக்கத்துல வந்துட்டு இருக்கிறேன். தூக்க கலக்கத்திலயா? ஆமா. கனவுலயோ நனவுலயோ தொட்டுட்டல. 500 ரூபாய் எடியா? நான் தான் முழுசா 1000 ரூபாய் கொடுத்தேன். மீதி 500 ரூபாய் நீ தான் தரணும். 1000 ரூபாய் கொடுத்தியா? எப்பயா கொடுத்த? கனவுல. கனவுலயா? அம்மா தெளிஞ்சு போச்சு. ஆமா, நீ ஏன் பாத்ரூம்ல படுத்துனுக்குற? பாத்ரூமா? இது பெட்ரூம்யா? பெட்ரூமா? பாத்ரூம்ல டேப் எல்லாம் திறந்து விட்டு வந்துட்டேன்னு தண்ணி எல்லாம் வீணா போயிருக்கும். போயா வெளியே. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லி இருக்கிறார். நீ ஆளும் வளரல, உனக்கு அறிவும் வளரல. எந்த கையால தாலி கட்டினியோ அந்த கைக்கு விலங்கு மாட்டிருக்கிறா. யோ ஏடு, என்ன அந்த அக்யூஸ்டுக்கு சாப்பாடு கொடு. அது நானு அக்யூஸ்டா? கம்பிக்குள்ள இருந்தா அக்யூஸ்ட் தான் அர்த்தம். நீ என்ன கதர் போராட்டத்திலே உள்ள போன பெருசா பேசுற? சார், அக்யூஸ்ட் கிட்ட என்ன சார் வளவளன்னு பேச்சு? யோ, அந்த காஞ்ச ரொட்டி எடுத்து குடியா. பாவி வீரப்பா, என் பொண்டாட்டிய வழி கொண்டான்னு சொல்லிட்டு என்ன இப்படி 2000 உட்கார வச்சுடா. லீவ் போட்ட போயிட்ட, நான் ஒரு நாளைக்கு லீவ் போட்டு வந்து உன்னை கும்புக்கிறேன். உன் சம்சாரம் வழிக்கு வரலையா? இல்லையா? என்ன நக்கலா? வெளியே வந்து வச்சுக்கிறேன். பாய மூடு. உன்னால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர். யூனிஃபார்ம் போட்டு வெளியில நடமாட முடியல. ஒரு போலீஸ்காரன் விவசாய கேஸ்ல மாட்டி தான் வேலை செய்யற ஸ்டேஷன் லாக்கப்ல இருந்துட்டாண்டு ஒரு சரித்திரத்தை உருவாக்கிட்டியே. டேய், நானே ஃபீல் பண்ணல, நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற? நீ ஒரு கருப்பு அத்தியாயம். கருப்பை பத்தி நீ சொல்றியா? வரலாறு உன்னை மன்னிக்காது. பூகோளம் மன்னிக்கிட்டு போயா. எதுவுமே உன்னை மன்னிக்காது. வெளியில போனா கணபதி எங்கன்னு கேவலமா கேள்வி கேக்குறாங்க. ஒவ்வொரு முச்சத்தில் உட்கார்ந்துருக்காருல, அவரை கட்ட வேண்டியதானே? உன் பேரை கேட்டாலே காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. இவங்கிட்ட என்ன பேச்சு? சுந்தரம், இத குடு. கொஞ்சம் உள்ள வந்து குடுக்குறது. என்ன பண்றது? என்னதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்மளும் கடமை தாரத்தான் செய்யறோம். சரி, நீ ஒரு பழைய பீசி என்றதால உள்ள வந்துடுறேன், கதவு துறேன்.
ஏயா என் பேரை கேட்டா உன் காதல ஈயம் காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கா? பாக்குறாங்க சார், திருடுவேன் சார். எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு போலீஸ்காரங்கிட்ட திருடுவேன்னு சொல்ல? உன்னை இப்படி எல்லாம் அடிக்க கூடாதுடா, லாடம் கட்டணும். பாத்தியா சார் ஒரு நிமிஷம் சார். நீ அங்கே தானே இருக்கிற, அங்கேயே இரு, நான் முக்கியமான இடத்துல பேசிக்கிறேன். 5 நிமிஷம் கழிச்சு நான் உன்னை கூப்பிடுறேன். சார் நம்ம என்ன பேசியிருந்தோம் சார்? சார் நான் திருடுறதே உங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்காக தான் சார். என்னடா புதுசா கதை விடுற? சார் திருடுறது என் வேலை, உங்க வேலை சார் திருடனை பிடிக்கிறது. கரெக்ட் சார். சார் நாங்க திருடுறதை நிறுத்திட்டா உங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம போயிரும் சார். என்னடா ரீல் விடுறான்? நெஞ்ச கிள்ளிட்டேனும். அடடா நெஞ்சு கிள்ளிட்டடா, உட்கார. பரவாயில்ல சார். உண்மையிலேயே நீ சாதாரண திருட இல்லடா, சத்திய திருட. ஏன் நிக்கிற? உட்காரு. ஆமா, சின்ன வயசுல இந்த திருடம் போலீஸ் விளையாட்டுலாம் விளையாடி இருக்கியா? விளையாடி இருக்கேன் சார். ஆனா அப்பெல்லாம் போலீஸ்கார வேஷம் தான் சார் போட்டிருக்கேன். நான் திருடன் வேஷம் போட்டவன், திருடன் வேஷம் போட்டவன் போலீஸ்காரன் ஆயிட்டேன். போலீஸ்கார வேஷம் போட்டவன் திருடன் ஆயிட்டேன் சார். இதுல இருந்து என்னடா தெரியுது? ஒவ்வொரு திருடனுக்குள்ளயும் ஒரு போலீஸ்காரன் இருக்கான் சார். என்ன மாதிரி போலீஸ்காரனுக்குள்ளயும் ஒரு திருட இருக்கிறான். நீ கவலையே படாத, என் ஆசீர்வாதத்தோட அனுப்பி வைக்கிறேன். நல்லா இருப்பேன், போயிட்டு வா. சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சார் நீங்க தெய்வம் சார், தெய்வம் சார். சார் சார் நான் கோயிலுக்கு போறதில்ல சார். நல்லரு நல்லரு. பாத்தியா கொடுமையே? கவரிங் திருடன டிபார்ட்மெண்ட் கவரிங் கார அடிக்கிறான். நேரம் யூனிஃபார்ம் கட்டினா 2 பேருக்கும் வித்தியாசமே தெரியாதப்பா. இதுல இவன் விஜிலன்ஸ் காரனாச்சே. இங்க எங்க மாப்பிள்ள மாதிரி வந்து நிக்கிறான். கணபதி, இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. ஏந்திரு. இரு இரு, அவனை வச்சு இவனை கவுத்துலாம். வா. ஓகே. வணக்கம் சார். இந்த ஏரியாவுல சாராயம் காய்ச்சலான் இருக்கேன். என்ன மாரியத்த கோயிலுக்கு கூழ் காய்ச்சல் மாதிரி சொல்றான்? அதே மாதிரிதான் சார். அதுக்கு உங்க உதவி தேவை சார். இதுல அட்வான்ஸா 10,000 ரூபாய் இருக்கு. மாசம் மாசம் என்ன மாமலோ அதை ஒழுங்கா கொடுத்துறேன். என்ன லஞ்சமா? கத்தாதீங்க சார். யோ கத்தாம என்ன பண்ண சொல்ற? கரப்படாத கையா. என்ன தைரியம் தான் ஸ்டேஷன் வாசல்லயே வந்து எங்க கைகளை கரப்பட வைப்பேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். நீங்க மனசு வச்சா முடியும் சார். யோ நாங்க இது வரைக்கும் சம்பளம் வாங்க மட்டும் தான் கை நீட்டு இருக்கோம். மத்த எதுக்கும் எதையுமே நீட்டு தான் பாருங்களேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். பைனி பால தண்டாயுத பாணி நம்மள எஸ்ஐயா நினைக்க வச்சு ஏமாத்தனால அவனை பழி வாங்கறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பம் வராது. என்ன பண்ணலான்ற சொல்லிட்டு இல்ல வைக்கிற ஆப்பு. ஓகே சார், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பழனி பால தண்டாயுத பண்ணு உள்ள ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் கரெக்டா டீல் பண்ணுவாரு. நாங்க அனுப்பி வைக்கிறோம், நீங்க பாத்துங்க. அவர்கிட்ட டீல் பண்ணுங்க நீங்க. என்னங்கப்பா டியூட்டி ஜாயின் பண்ண முதல் நாளே தூங்க விட மாட்டேன்றீங்க? இல்ல சார், உங்களுக்காக மகாலட்சுமி வெயிட்டிங் சார் வெளியில. அந்த பாய் முண்டே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன. ஏன் வந்தா? இது உங்க சின்ன வீடு இல்ல சார், இது வேற சார். ஒரு ஆளு 10,000 கட்டோட உங்களுக்காக வெயிட் பண்றாரு. ஓ, மகாலட்சுமி கவரோட வந்திருக்காளா? அவளை விடுறது இல்ல. கைய நீட்னாலே குத்துறோம். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. நீதானா அது? பசங்க சொன்னானுங்க. இந்தாங்க சார். பரவாயில்ல, விஷயத்த சொல்லு, அப்புறம் வாங்கிக்கிறேன். இத முதல்ல வாங்கிக்கங்க, அப்புறம் விஷயத்த சொல்றேன் சார். அப்படியா? போத்திட்டு படுத்தானா, படுத்துக்கிட்டு போத்திட்டானா? குடு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஏய், அரெஸ்ட் பண்ணி வேலையா? நீ ஏன் அதெல்லாம் பண்ற? ஐ அம் ஃப்ரம் விஜிலன்ஸ். என்னது விஜிலன்ஸா? அட பாவீங்களா, போட்டு கொடுத்துட்டீங்களா? உங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா. வாங்க சார். சொல்லு. முத்துலட்சுமி, 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 எத்தனை தடவை கூப்பிடுறது? ஏ கதவை திறந்தானே இருக்கு, எதுக்கு லொட்டு லொட்டுன்னு தட்டுறீங்க? உள்ள வந்து தொலைங்க. திறந்த வீட்டுல நுழையத்துக்கு நான் என்ன நாயா? ஒண்ணு நானே ஒரு கான்ஸ்டபிள், என்கிட்ட லா நாடுறா. மூடுறி. ரெண்டு மூடுறி. ஸ்டாப் இட். கதவை மூடுறி. ஒழுங்கா மூடுறி. உள்ள போடி, உள்ள போடி. எதுக்கு? பெட்ரூம் உள்ள போடி. உள்ள போடி. காட்டேன்டி நான் யாருன்னு காட்டேன்டி. போ. 4 5 எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா என்ன உள்ள வர சொன்னீங்க? இரு சொல்றேன். இந்தா நெக்லஸ் யாருக்குங்க? உங்க அம்மாக்கு. போட்டேனா உனக்கு தாண்டி. எனக்கா? போட்டு விடுங்க. நானே வா. நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த மாதிரி மூடு வந்ததே இல்ல. என் 2 கை பட்டதுனால தானே. இல்ல. அப்ப கால் பட்டுதா?
எதுக்கு இந்த நெக்லஸ் பட்ட உடனே அப்படி ஆயிடுச்சுங்க. நெக்லஸ் பட்டா உன்ன அதெல்லாம் வேண்டாம். வேற உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரி, அப்ப எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாட. என்ன பாட்டு பாட? மூடு வர மாதிரி பாடுறி. மூடு வர்ற மாதிரி பாட்டு. இஞ்சி ஈடு பழகா மஞ்ச சேவ பழகா கல சீரி. அஜும் அஜும், நான் ஆஸ்மா ப்ராப்ளமா? இல்லங்க, காத்துதான் வருது. காத்து வருது. அதுக்கு வைத்தியம் என்கிட்ட இருக்கு. இத கையில வை, வாயில போடு. போட்டியா? இப்ப சரியாயிட்டு இருக்குமே. சரியாயிடுச்சு. அப்ப ஏண்டி உட்கார்ந்துட்டு இருக்கிற? பாரு. என்ன சார்? எனக்கு நகை காணாம கொஞ்சம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஆமா சார். அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை. என்ன விஷயம்? அது எதுக்கு சார்? திருட்டு போன 50 பவுன் நகை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போ. வேணாம் சார். 50 பவுனியா அது? அது வெறும் கவரிங் நகை சார். ஐயோ அம்மா, ஐயோ. ஏயா என்ன செஞ்ச? முதல்ல துபாய் ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஏமாத்துன. அப்புறம் இந்த கவரிங் நெக்லஸ கொடுத்து ஏமாத்துன. அப்புறம் பாட்டு பாட சொல்றியா? பாட்டு பாட சொல்றியா? அப்புறம் என்ன மூடு வர மாதிரி பாட்டு. அப்புறம் எதுக்கு ஆஸ்மாவா? அப்புறம் அப்புறம் என்ன? நான் மாத்திரை சாப்பிடுவேன், நீ தண்ணி குடிப்பியா? உன்னை என்ன பண்ற பாரு. அது கீழே தாங்காது. 6 சரியா போச்சு, அத்தோட விட்டுன்னு சொல்லிட்டேன் நானு.